சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ கடைசியாக நம்ம முடிச்சது வந்து ஆல்ஃபா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா வெக்டார் டிவைடட் பை டிடி அப்படின்னு முடிச்சிருக்கோம். ரைட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். எழுதிக்கோ. டான்ஜென்ஷியல் acceleration. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு மாறுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு மாறுது. ஸோ சென்டர்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு ஒரு லைன் வரையணும், அதுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு ஒரு லைன் வரையணும். ஓகே? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு மாறுது, சேஞ்ச் இன் பொசிஷன். அதை வந்து டெல்டா எஸ். எஸ்னா பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே? ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டெல்டா எஸ். எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா தீட்டா, இவ்வளோ ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் delta theta. Delta S is equal to R delta theta. Now I am going to divide both the sides by delta T. So now எனக்கு delta S divided by delta T is equal to R delta theta divided by delta T. அப்படி வரும். ஓகே? ஸோ டெல்டாக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? டி கூட எழுதலாம். கரெக்டா? ஸோ ds divided by dt is equal to r d theta divided by dt. So ds divided by dt is equal to r into d theta divided by dt வந்து angular velocity. So இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஒமேகா அப்படின்னு எழுதலாம். where omega is equal to d theta by dt. omega வந்து d theta by dt. So ds divided by dt. So change in displacement with respect to time. இது வந்து என்னது? is velocity. So velocity வந்து இந்த இடத்துல எழுதலாம். So இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? v is equal to r omega அப்படின்னு மாறும். v is equal to r omega. வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா v vector is equal to r vector cross omega vector. v vector cross r omega vector. Okay? So v is equal to r omega. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிடுறேன். இதை வந்து வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா v vector is equal to r vector dot cross omega vector அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 என்னது? v is equal to r omega. இது வந்து டோட்டல் வெலாசிட்டி. சப்போஸ் ஒரு சின்ன வெலாசிட்டிக்கு வந்து நான் இதை எப்படி எழுதுவேன்? dv அப்படின்னு எழுதுவேன். டோட்டல் வெலாசிட்டினா v, ஸ்மால் வெலாசிட்டினா dv is equal to r into d omega. ஒமேகான்றது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, இது வந்து ஆர்டினரி வெலாசிட்டி. ஸோ ஆர்டினரி வெலாசிட்டியை வந்து ஸ்மாலாக எடுக்கும்போது ஆங்குலர் வெலாசிட்டியும் நான் எப்படி எடுக்கிறேன்? ஸ்மாலாக எடுக்கிறேன். ஓகே? இப்போ இந்த ஈக்குவேஷனை ஐ எம் கோயிங் டு டிவைட் பை டிடி ஆன் போத் த சைட்ஸ். ஸோ எனக்கு என்ன வரும்? dv by dt is equal to r d omega divided by dt. Okay? So dv divided by dt, change in velocity with respect to time, is called as acceleration, is equal to r into d omega by dt வந்து என்னது? alpha. So r alpha அப்படின்னு வரும். Okay? So இந்த acceleration தான் is called as tangential acceleration. Tangential acceleration. புரிஞ்சுதா? tangential acceleration எப்படி கிடைக்குது அப்படின்னு? நெக்ஸ்ட் எழுதிக்கோ. circular motion. circular motion அப்படின்னா என்ன அர்த்தம்? an object வந்து is moving in a circular path. Okay?
So one object வந்து if it moves in a circular path, it is called as a circular motion. Suppose இதுல வந்து நான் ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். Point A, Point B, Point C and Point D. 4 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி சர்க்குலரா மூவ் ஆயிட்டு எனக்கு இந்த 4 பாயிண்ட்லயும் டைரக்ஷன், ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். 4 பாயிண்ட்லயும் எனக்கு ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்றது தெரியணும் அப்படின்னா I should draw a tangent. என்ன எழுதணும்? I should draw a tangent. Tangent அப்படின்னா it is a straight line. Tangent is a straight line which is drawn, which touches the circle at only one point. Okay, so இப்போ ஏன்ற பாயிண்ட்ல எனக்கு வந்து டைரக்ஷன் என்ன அப்படின்னு தெரியும்னா ஏன்ற பாயிண்ட்ல I will draw a tangent. அப்போ ஏன்ற பாயிண்ட்ல பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ பீன்ற பாயிண்ட்ல எனக்கு டைரக்ஷன் தெரியணும்னா I have to draw a tangent. ஸோ பில பார்க்கும்போது இப்படி மூவ் ஆயிட்டு, சில எப்படி மூவ் ஆகும்? இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ டில வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ திஸ் டேஞ்சன்ட் லைன் வந்து இட் gives the direction of motion. It gives the direction of motion. Okay, so இந்த சர்க்கிளோட ரேடியஸ் மாறவே இல்லை அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் இந்த மாதிரி இந்த சர்க்கிள் பெருசாயிட்டே போச்சு அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன ஆகுது? அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப அது வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் மாறாம ஒரே சர்க்கிள்லயே அது சுத்திட்டே இருக்குதுன்னா அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த டயக்ராம் வந்து இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். புரிஞ்சுதா? Next, centripetal acceleration. Centripetal acceleration. Centripetal force அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். சர்க்குலர் பாத்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது, பாயிண்ட் 1ல இருந்து பாயிண்ட் 2க்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ பாயிண்ட் 1ல வந்து இந்த ஆப்ஜெக்டோட இதை எப்படி கண்டுபிடிப்போம்? டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? we will be drawing a tangent. பாயிண்ட் 2ல எப்படி கண்டுபிடிப்போம்? we will be drawing a tangent. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி v1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல வந்து இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி v2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். கரெக்டா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, so velocity வந்து is changing with respect to time. கரெக்டா? so velocity is changing with respect to time na delta v divided by delta t. so change in velocity with respect to time is called as என்னது? acceleration. so ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ஆக்சிலரேஷன், அந்த ஆக்சிலரேஷன் தான் வந்து என்ன ஆக்சிலரேஷன்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். சென்ட்ரிபிட்டல் அப்படின்ற வேர்டு வந்து யூசுவலா சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்ட்ரிபிட்டல் மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் அதுதான் வந்து என்னது? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ இந்த ஆக்சிலரேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ட்ரை டு pull the object towards the center. So what this acceleration will do? It will try to pull the object
towards the center. Okay, it will try to pull the object towards the center. புரிஞ்சுதா? Centripetal acceleration is a long answer question. So அதுக்கு ஆன்சர் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் centripetal acceleration என்னன்னு எடுத்துக்கலாம். டெஃபினேஷன் எழுதிக்கோ. The acceleration acting towards the center of the circle. The acceleration acting towards the center of the circle. Acceleration acting towards the center of the circle is called centripetal acceleration. Okay, it is called centripetal acceleration. Okay. So first diagram இது வரைஞ்சுக்கோ. So already நான் சொன்னேன், இந்த இடத்துல வந்து velocity v1, இந்த இடத்துல I am taking velocity as v2. So change in velocity with respect to time is acceleration. So in the acceleration வந்து it will act towards the another center. Will act towards the center. Okay. So அதையும் எழுதிக்கலாம். It always points towards the center. It always points towards the center. So இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், ஒரு சர்க்குலர் மோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து v1 அப்படின்ற பாயிண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து v2 அப்படின்ற பாயிண்ட்ல இருக்கு. ஸோ ஃப்ரம் த சென்டர் ஐ எம் கோயிங் டு ட்ரா டூ லைன்ஸ். இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இது வந்து r1, இது வந்து r2 வெக்டார். ஓகே. ஸோ இது வந்து அதாவது இப்படி இருக்கு, r1 வெக்டார் and r2 வெக்டார். ஸோ ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இது வந்து சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் டெல்டா ஆர் வெக்டார். ஸோ ஆர் வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ v பார்த்தோன்னா எப்படி இருக்கு, v1 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அண்ட் v2 வந்து இதை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணனா இந்த டைரக்ஷன்ல இருக்கு v2. கரெக்டா? v1 வந்து இப்படி இருக்கு, v2 இப்படி இருக்கு. ஸோ இது வந்து டெல்டா v அப்படின்னா. ஸோ டெல்டா v. ஸோ ரெண்டுமே வந்து we are going to consider it is changing with respect to time அப்படின்னு. ஓகே. ஸோ we are going to consider both v and r are changing with respect to time. So delta r என்றது வந்து final velocity minus delta r என்றது வந்து final distance minus initial distance. So delta v என்றது வந்து final velocity minus initial velocity. Okay. So delta r divided by r is equal to minus delta v divided by v is equal to theta. Okay. மைனஸ் சைன் அப்படின்றது வந்து என்னது, வெலாசிட்டி. ஸோ சர்க்குலர் மோஷன் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி.
ரெண்டுமே வந்து it will point inside அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெகட்டிவ் சைன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா the velocity வந்து is pointing inwards. velocity acceleration ரெண்டுமே வந்து ஒரு circular motionல it will point towards the center. ஓகே, ஸோ இதுல இருந்து நான் டெல்டா வி என்னன்னு எழுதலாம்? டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி இந்த சைடு எடுத்தேன்னா என்ன ஆகும்? மைனஸ் வி இன்டூ டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கழிச்சிடவா மேல I am going to divide by delta t on both the sides. Divide by delta t on both the sides. So என்ன ஆகும் எனக்கு? delta v divided by delta t is equal to minus v by r delta r divided by delta t அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? So change in velocity with respect to time, it is nothing but acceleration, is equal to minus v by r. Distance with respect to time, change in distance with respect to time வந்து is velocity. So எனக்கு என்ன கிடைக்கும்? a is equal to minus v square by r. So இதுதான் வந்து centripetal acceleration. Okay, this is only is called as centripetal acceleration. இது வந்து ஒரு 5 mark question. Okay, a is equal to minus v square by r. Okay வா? So circular motionக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு derivation போட்டிருக்கோம். For circular motion v is equal to r omega அப்படின்னு போட்டிருக்கோம். கரெக்டா? சோ பேஜ் திருப்பி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மென்ட், டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். அதுல பாரு டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன்ல நம்ம v is equal to r omega அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இத வந்து v இருக்கிற இடத்துல இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ என்ன ஆகும் எனக்கு? a is equal to minus v க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? r omega the whole square divided by r. So a is equal to minus r square omega square divided by r. R and r cancel ஆயிடும். So a is equal to minus r omega square. So இதுவும் வந்து another form of centripetal acceleration. One more formula for centripetal acceleration. Okay, so next வந்து non-uniform circular motion. Non-uniform circular motion. Non-uniform circular motion அப்படின்னா circular motionனா என்னது? சர்க்கிள்ல தான் அது மூவ் ஆக போகுது. Okay, it is going to move in a circle. ஆனா நான் யூனிஃபார்ம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் வரும்போது ஃபாஸ்டா வரும், அப்புறம் ஸ்லோவாயிடும், அப்புறம் ஃபாஸ்டா போகும், அப்புறம் ஸ்லோவாயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடு வந்து மாறாம இருந்தது, மாறிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு சர்க்கிள்ல மூவ் ஆகும்போது ஸ்பீடு வந்து மாறிட்டே இருந்ததுன்னா அந்த மோஷனோட பேர் வந்து என்னது? non-uniform circular motion. So எழுதிக்கோ, if the speed of the object is not constant in circular motion, it is called non-uniform circular motion. It is called non-uniform circular motion. So இப்போ இந்த பாயிண்ட வந்து O அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ ஒரு பாப்னா என்னது, ஒரு பெண்டுலமோட அந்த பாப். ஸோ அந்த பாபை வந்து நான் சுத்தி விடும்போது அது எப்படி சுத்தும், இப்படி சுத்தும். கரெக்டா? அந்த பாப் வந்து எப்படி சுத்தும், இப்படி சுத்தும். கயர் வந்து இப்படி இருக்கும், அந்த பாப் வந்து இப்படி சுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ இங்க வந்து அந்த பாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து r. ஓகே, tangential acceleration வந்து at is in this direction. Okay, and centripetal acceleration it will act towards the center. So அது வந்து ac towards the center. Okay, so tangential acceleration and centripetal acceleration. அப்போ ரெண்டுமே வந்து parallelogram-ஓட ரெண்டு சைடு மாதிரி இருக்கு. அப்போ அந்த resultant acceleration வந்து எப்படி இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எப்படி இருக்கும். ஸோ ஏஆர் அப்படின்றது வந்து ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஏஆருக்கும் ஏசிக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து நான் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதோட டெரிவேஷன் வந்து நமக்கு கொடுக்கல, பட் எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ த ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் இஸ் given by the resultant acceleration is given by AG is equal to root of AT square plus AC square. Root of AT square plus AC square. So AC ஓட ஃபார்முலா வந்து V square by R. AC ஓட ஃபார்முலா என்னது, V square by R centripetal acceleration. அதை இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா I will get AG is equal to root of AT square plus V square by R the whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வேல்யூ ஆஃப் the resultant acceleration. ஓகேவா? ஆனா acceleration வந்து is a vector quantity. Vector quantity னா என்னது, it has both magnitude and direction. So value வந்து இப்படி கண்டுபிடிக்கலாம். So direction எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, direction is found by using tan theta. So tan theta is equal to AT divided by AC. AT divided by AC. So AT divided by AC ஓட வேல்யூ என்னது, V square by R. இதுதான் வந்து direction. Equations of motion படிச்சிருக்கோம். ஒரு equations of motionக்கும் அதுக்கான corresponding kinematic equation இருக்கு. ஓகேவா? So equations of motionம் அதோட கைனமேட்டிக் ஈக்குவேஷனும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன். So first equation of motion வந்து V is equal to U plus AT. கரெக்டா? இப்போ Vன்றது வந்து என்னது, ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுல வந்து நம்ம வெலாசிட்டி யூஸ் பண்ணாம ஆங்குலர் வெலாசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியோட சிம்பிள் என்னது, ஒமேகா. ஸோ ஃபைனல் வெலாசிட்டிக்கு பதிலா நான் ஒமேகா அப்படின்னு எழுதுறேன், இனிஷியல் வெலாசிட்டிக்கு பதிலா ஒமேகா நாட் அப்படின்னு எழுதுறேன். அதே மாதிரி ஆக்சிலரேஷனுக்கு பதிலா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் ஆக்சிலரேஷனோட சிம்பிள் வந்து ஆல்பா, ஆல்பா டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்பா டி. இதை வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல S is equal to ut plus half at square. கரெக்டா?
ஸோ எஸ்ன்றது வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க வந்து என்னது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு யூனா என்ன எழுதணும் ஒமேகா நாட் டி பிளஸ் ஹாஃப் ஆக்சலரேஷன் பதிலா I should write angular acceleration alpha t square. Okay, so third equation v square is equal to u square plus 2as. இது எப்படி மாறும் சொல்ல பார்க்கலாம். v square னா v னா என்னது ஒமேகா. சோ என்ன ஆகும் omega square is equal to omega naught square plus 2 alpha theta. Okay, s க்கு பதிலா theta, a க்கு பதிலா alpha. So இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. s is equal to v plus u into t divided by 2. So இது எப்படி எழுதுவா s பதிலா theta is equal to omega plus omega naught into t divided by. புரிஞ்சுதா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்? எஸ். projectile under angular projection. projectile motion அப்படினா என்ன அர்த்தம்? சப்போஸ் இது வந்து y axis, இது வந்து x axis, y axis. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னா இப்போ நம்ம இங்க இருந்து த்ரோ பண்றது வந்து இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த மோஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறோம்? இந்த சைடு த்ரோ பண்றோம். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி யூன்றது வந்து இனிஷியல் வெலாசிட்டி இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி எப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து இப்படி மிடில் இருக்குன்னா we can divide it into two components. என்னென்ன components? horizontal component and vertical component. Okay, so horizontal component வந்து we will express with the help of cos theta. Vertical component வந்து we will express with the help of sin theta. So uன்றது வந்து velocity. இதை வந்து நான் ரெண்டா டிவைட் பண்ணலாம், horizontal component and vertical component. parallelogram law of vector அதான் சொல்லுது, கரெக்டா? ஸோ parallelogram-ஓட ரெண்டு சைட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து டயகனல் மாதிரி இருக்கும். ஸோ இங்க டயகனல் மாதிரி இருக்குன்னா அதோட ரெண்டு வெக்டார் வந்து எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து u along the x axis, இது வந்து u along the y axis. So horizontal component வந்து u cos theta, vertical component வந்து u sin theta. புரியுதா? ஓகே, இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல எப்படி டிவைட் பண்ணலாம்? இப்போ இங்க இருந்து அது இங்க வந்துருச்சு. இந்த பாயிண்ட்லயும் I can divide it into two components. ஏன்னா velocity வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து இது வந்து u cos theta, இது வந்து u sin theta. ஓகேவா? இப்போ இங்க இருந்து இப்போ கீழே வந்துருச்சு. கீழே வரும்போது velocity வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இத ஹாரிசான்டல் காம்போனன்ட்டா இந்த சைடு பிரிப்போம். வெர்டிகல் காம்போனன்ட் வந்து இப்படி இருக்காது, எப்படி இருக்கும்? கீழே வந்துரும். வெர்டிகல் காம்போனன்ட் என்ன ஆயிடும்? கீழே வந்துரும். So u is equal ux வந்து u cos theta, uy வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? கீழ் பக்கமா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துக்கு வருது. சோ இங்க இருந்து சப்போஸ் இப்படி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ இதுல வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், கரெக்டா? சோ velocity இப்படி இருக்குன்னா இத வந்து ரெண்டா பிரிக்கலாம். சோ இது வந்து u cos theta, இது வந்து u sin theta. ஆனா இது வந்து y axis இங்க இது வரைக்கும் பிளஸ் y, இங்க கீழே வந்துருச்சுன்னா இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். சோ அப்ப இது வந்து மைனஸ் u sin theta அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது வந்து
நெகட்டிவ் சைடுக்கு வந்துருச்சு. இங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ், ஏன்னா uy வந்து இங்க பாசிட்டிவ் வேல்யூ. அதே மாதிரி இங்க வந்து இது நெகட்டிவ் வேல்யூ. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு ஃபுல்லா பாசிட்டிவ், ஆனா இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த டயகிராம் புரியுதா? இதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். சோ நம்ம ஆங்குலார் ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கோம்ல, இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். சோ நான் வந்து வெலாசிட்டியை வந்து ரெண்டு காம்போனெண்டா பிரிக்கிறேன். ux along the x axis and along the y axis. x axisல யூனிட் வெக்டர் வந்து i cap, இதுல வந்து j cap. சோ இப்படி நான் எழுதுறேன் வெக்டர் ஃபார்ம்ல. ஓகே, சோ ux அப்படின்றது வந்து என்னது? u cos theta and uy அப்படின்றது வந்து u sin theta. இப்போ u y பார்த்தனா இந்த சைடு வந்து பிளஸ் u sin theta அப்படினு இருக்கு, இந்த சைடு வந்து மைனஸ் u sin theta இருக்கு. சோ ஆரம்பிக்கும் போது பிளஸ் u sin theta இருக்கு, முடியும் போது மைனஸ் u sin theta இருக்கு. சோ u y வந்து will be equal to 0. Yeah, it will be equal to 0 because plus u sin theta and minus u sin theta will cancel each other. It will cancel each other. So அப்போ நம்ம velocity ன்னு எடுக்கும்போது we will take only ux cos theta. ux cos theta மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? எடுக்க போறோம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So first equation என்னது? v is equal to u plus at. v is equal to u plus at. So இது x axis ன்றதுனால vx is equal to ux plus axt. Okay, axt. So இப்போ இது வந்து velocity சேமா இருக்கு. இங்கேயும் u cos theta, இங்கேயும் u cos theta, இங்கேயும் u cos theta, இங்கேயும் u cos theta. velocity change, acceleration னா என்ன அர்த்தம்? acceleration னா change in velocity with respect to time. velocity change ஆகுதா? இங்க change ஆகல. ஓகேவா? சோ velocity change ஆனதா நமக்கு வந்து acceleration கிடைக்கும். velocity change ஆகலனா நமக்கு acceleration கிடைக்காது. So acceleration is equal to 0. So ax will be equal to 0. Yeah, ax is equal to 0 because velocity is not changing. Acceleration na என்னது? Change in velocity. Velocity change ஆக மாட்டேங்குது. So acceleration ஏ அங்க இருக்காது. Velocity change ஆனாதான் acceleration இருக்கும். So vx is equal to ux plus ax என்ன ஆயிடும்? 0 into t. So vx is equal to ux. ux வந்து என்னது? u cos theta அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? Sorry, ux is equal to u cos theta. ux is equal to u cos theta. அது மாத்திக்கோ, நான் தெரியாம எழுதிட்டேன். ux is equal to u cos theta. So அப்ப vx is equal to ux க்கு பதிலா I can write u cos theta. புரிஞ்சுதா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது? s is equal to ut plus half at square. s is equal to ut plus half at square. So இது வந்து x axis, ux, ax. Okay, s ன்றது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? எல்லாமே x axisல தான் இருக்கு. ஏன்னா y axis வந்து என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுச்சு. along the x axis, it is moving along the x axis. So x வந்து நான் x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ux வந்து நமக்கு தெரியும், it is u cos theta. ax வந்து is equal to 0.
So இதை substitute பண்ணி என்ன ஆகும்? X is equal to u cos theta into t plus இது 0 ஆயிடுச்சுன்னா இந்த full term என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். So I will get x is equal to u cos theta into t. So இதுல இருந்து டைம் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். Time will be equal to x by u cos theta. Okay. So இப்போ நம்ம பண்ணினது எல்லாமே என்னது? x ன்னு எல்லாமே வந்து நம்ம x ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட்டா? சப்போஸ் y ஆக்சிஸ்க்கு டெரிவேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ணினது எல்லாமே வந்து x ஆக்சிஸ். x ஆக்சிஸ்னா என்னது? இந்த டைரக்ஷன், ஹாரிசான்டல் டைரக்ஷன். சப்போஸ் வெர்டிகல் டைரக்ஷனுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? x ஆக்சிஸ்க்கு எடுக்கும்போது நம்ம y ஆக்சிஸை கன்சிடர் பண்ணல, அது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளே வந்து வெர்டிகல் டைரக்ஷனுக்கு இது பண்றோம். ஏன்னா ப்ரொஜெக்டைல் வந்து இந்த சைடும் போகுது, கீழே வெர்டிகலாவும் அது வருது. ஓகேவா? ஸோ அதனால வெர்டிகல் அப்படின்னா uy ன்னு எடுப்போம். கரெக்டா? y ஆக்சிஸ் தானே வெர்டிகல். ஸோ uy இஸ் ஈக்குவல் டு u sin theta. vertical component என்னது? uy is equal to u sin theta. okay, so அதே மாதிரி acceleration இங்க வந்து பார்த்தனா மேல் பக்கமா போகுது. x axis பார்க்கும்போது எல்லாமே இந்த சைடு தான் போகுது. கரெக்ட்டா? அதனால acceleration மாறல. ஆனா வெர்டிகலா பாரு, இந்த சைடு வந்து மேல் பக்கமா போகுது, இந்த சைடு வந்து கீழ் பக்கமா போகுது. அப்ப ஆக்ஸலரேஷன் என்ன ஆகுது? வெலாசிட்டி இந்த சைடு வந்து அப்வர்ட் டைரக்ஷன், இந்த சைடு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ நமக்கு ஆக்ஸலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு ஆக்ஸலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். கிராவிட்டி வந்து நம்மள எந்த சைடு புல் பண்ணும்? கீழ் பக்கமா புல் பண்ணும். கரெக்டா? ஆனா நம்ம த்ரோ பண்றது வந்து we are throwing against the gravity. கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா நம்ம த்ரோ பண்றோம். சோ அதனால ஆக்ஸலரேஷன் வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சோ a is equal to minus g. a is equal to minus g. அப்படினா என்ன அர்த்தம்? g னா கிராவிட்டி, கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். கிராவிட்டினா டவுன்வர்ட்ஸ் புல், ஆனா நம்ம மேல் பக்கமா போறதுனால கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். புரிஞ்சுதா? சோ இப்போ நம்ம வந்து அந்த டூ ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? v is equal to u plus at. so y axis na vy is equal to uy ay t. okay, so vy y axis, அதனால நான் வந்து y ன்னு எடுத்துக்கிறேன். y is equal to uy என்னது? u sin theta plus ay க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? minus g into t. so y is equal to u sin theta minus gt. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஈக்குவேஷன் என்னது? s is equal to ut plus half at square. so y axis ன்றதுனால எல்லாமே y ன்னு எடுத்துக்கிறேன். so sy it is along the y axis. so அத வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம்? y ன்னு எடுத்துக்கலாம். uy க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? u sin theta into t plus half into ay என்னது? minus g into t square. so எனக்கு என்ன கிடைக்கும்? y is equal to u sin theta minus half g t square. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சோ இதுல இருந்து t வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? t வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து போன இதுல கண்டுபிடிச்சோம். t வேல்யூ ஹாரிசான்டல் இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? t is equal to சொல்லு x by u cos theta வா? x by u cos theta. இப்போ அந்த t வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, சோ இங்க into t இருக்கு, அது மறந்துட வேண்டாம். ut plus minus half.
ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும் எனக்கு y is equal to u sin theta. ஓகே இந்த டயகிராம் அடிச்சிடவா? டயகிராம் அடிச்சு மேல போறோம். So t ஓட வேல்யூ என்னது? t is equal to x by u cos theta. So இத வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா y is equal to u sin theta into t க்கு பதிலா x by u cos theta minus half into g t square அப்படினா x by u cos theta the whole square அப்படின்னு கிடைக்கும். So இதுல u cancel ஆயிடும். So y is equal to x into sin theta by cos theta வந்து tan theta minus half g x square divided by u square cos square theta. Okay, so இதுதான் வந்து path of the projectile ஓட derivation. ஓகேவா? சோ மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது மேக்ஸிமம் ஹைட். ஓகே, சோ ஹைட்டுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். v square is equal to u square plus 2as. ஓகே, so y axis ன்றதுனால எல்லாமே வந்து I am taking it in y. ஓகே, so uy ஓட ஃபார்முலா என்னது? u sin theta. ஓகே, so acceleration ay is equal to minus g. ஓகே, so s ன்றது வந்து displacement. இங்க நம்ம height கண்டுபிடிக்கிறதுனால s is equal to height maximum அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, so maximum heightல வந்து vy will be equal to 0. so இது எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணினா go 0 is equal to u square na u sin theta the whole square plus 2 into minus g into h maximum. ஓகே, so என்ன கிடைக்கும் எனக்கு? 0 is equal to u square sin square theta minus 2g into h maximum. கரெக்டா? so h இத வந்து இந்த சைடு போயிடுச்சுனா என்ன ஆகும்? h maximum இந்த சைடு எடுத்துட்டு வந்தேனா minus 2g வந்து plus 2g ஆயிடும். so 2g h maximum is equal to u square sin square theta. so maximum height தான் நம்ம கண்டுபிடிக்கணும். so h maximum is equal to u square sin square theta divided by 2g. so இதுதான் வந்து maximum height. so next வந்து டைம் கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு டைம் ஆகும்? அது வந்து பறந்து போய் அந்த சைடு விழுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? so maximum heightனா அந்த கர்வ்ல எவ்வளவு மேக்ஸிமம் ஹைட் அது ரீச் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, so எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டைம் ஆஃப் ஃளைட் கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் ஃளைட் அப்படின்னா இங்க இருந்து அந்த சைடு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சோ அது வந்து கேபிட்டல் T. சோ டைம் இருக்கிற மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் வந்து என்னது? s is equal to ut plus half at square. இந்த ஈக்குவேஷன் தான் டைம் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன். கரெக்ட்டா? சோ s ன்றது வந்து sy, u ன்றது வந்து uy. ஓகே, t plus half ay into t square. so sy ன்றது வந்து 0. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த, ஏன்னா இது வந்து இங்க பாரு இப்படி இருக்கு, இங்க இருந்து வந்து என்ன ஆகுது? இந்த டைரக்ட் இங்க வந்துருச்சு. சோ x ஆக்சிஸ்ல இருந்து மறுபடியும் x ஆக்சிஸ்க்கே தான் வருது. சோ அதனால y ஆக்சிஸ்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் will be 0.
ஸோ uy ஓட வேல்யூ நமக்கு தெரியும். uy என்னது u sin theta. t வந்து நம்ம என்னன்னு எழுதணும், கேபிட்டல் t அப்படின்னு எழுதணும். ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட்ன்றதுனால tf அப்படின்னு நான் எழுதுறேன், டைம் ஆஃப் ஃபிளைட். புரியுதா? ஸோ ay அப்படின்னா என்னது, ay வந்து மைனஸ் g. ஓகே, ஸோ அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணு இந்த ஃபார்முலால. sy வந்து என்னது 0 is equal to uy வந்து u sin theta into t plus half into a க்கு பதிலா minus g t square வந்து t square. ஓகே, ஸோ tf ன்னு போடணும். கரெக்டா? ஸோ இப்போ இது என்ன ஆகும், 0 is equal to u sin theta into tf minus half g tf square. ஓகே, ஸோ இதுல வந்து tf காமனா என்னால எடுக்க முடியுமா? ஸோ tf காமனா நான் எடுத்தேன்னா என்ன ஆகும், u sin, இல்லாட்டி இதை வந்து இந்த சைடு எடுத்துட்டு வா, பிளஸ் ஆயிடும். கரெக்டா? ஸோ என்ன ஆகும் எனக்கு, u plus half g tf square is equal to u sin theta into tf. So in the tf இதுல ஒரு tf cancel ஆயிடும். So tf is equal to u sin theta divided by half into g. அந்த half வந்து மேல போயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடும், 2 மேல போயிடும். So I will get 2u sin theta divided by g. So இதுதான் வந்து time of flight. So horizontal maximum height கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், time of flight கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து horizontal range. ஹாரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னா இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் போகும், அதுதான் வந்து ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஹைட், அதாவது இந்த மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அண்ட் இதுல இருந்து இங்க வரதுக்கு டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச், இந்த இடம் எவ்வளோ, அதுதான் வந்து இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்சோட சிம்பிள் வந்து கேபிட்டல் R. So horizontal range is equal to, formula எழுதிக்கோ, horizontal component of velocity, horizontal component of velocity into time of flight. Horizontal component of velocity into time of flight. So horizontal component of velocity na, velocity na u, horizontal component na x, ux into time of flight என்னது tf. Okay, so tf ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது 2u sin theta yes. so அதோட ஃபார்முலாஸ்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ux னா என்னது, ux is equal to u cos theta. okay, and tf வந்து என்னது, tf is equal to 2u sin cos sin theta 2u sin theta divided by g. so இது ரெண்டுத்தையும் அந்த r ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன ஆகும் எனக்கு, r is equal to ux க்கு பதிலா u cos theta into 2u sin theta divided by g. So r is equal to 2 into u வந்து u square, cos theta sin theta வந்து நான் sin theta cos theta divided by g அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? so sin theta into cos theta ஓட ஃபார்முலா என்னது, sin theta into cos theta is equal to sin 2 theta. ஃபார்முலா என்னது, sin 2 theta, sorry, 2 sin theta cos theta is equal to sin 2 theta. so இந்த 2 sin theta cos theta வ நான் எப்படி எழுதலாம், sin 2 theta அப்படின்னு எழுதலாம். so r is equal to u square sin
2 theta divided by g அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் இத வந்து நான் 1 ஆ மாத்தணும். ஓகே, சோ sin 2 தீட்டாவை வந்து நான் 1 ஆ மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? sin ஓட எவ்வளவு வேல்யூ 1? sin 90 is equal to 1. 90 னா என்னது? pi by 2 அப்படின்னு அர்த்தம். சோ இதுல வந்து pi by என்ன போட்டா இது வந்து pi by 2 னு மாறும். sin 2 into நான் pi by 4 ன்னு போட்டேன்னா எனக்கு 2 1s are 2 2s are ன்னு மாறி எனக்கு sin pi by 2 is equal to 1. அதாவது sin 90 is equal to 1 ன்னு வரும். சோ அப்ப தீட்டான்றதை நான் வந்து என்னன்னு எடுக்கணும்? pi by 4 ன்னு எடுக்கணும். So when theta is equal to pi by 4, என்ன ஆகும் எனக்கு? sin 2 theta will become 1. Okay, sin 2 theta will become 1. So எனக்கு I will get r is equal to u square by g. So இதுதான் வந்து horizontal range. So இதோட இந்த lesson முடியுது. Okay.